ஹலோ மக்களே, 2026 சட்டசபை தேர்தல் வருகின்ற மே மாதம் 2026 மே மாதம் நடைபெறுகிறது. இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டது. என்ன தேதியில் நடத்தப்படுகிறது, எந்த தேதியில் முடிகிறது என்பதையும், குறிப்பாக தமிழகத்தை மீட்போம் என்பதற்கேற்ப இந்த பயணத்தை தொடங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த பயணம் அதிமுகவிற்கு வெற்றியை தேடி தருமா அல்லது அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்குமா என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. 2021 சட்டசபை தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில், அதாவது ஓட்டுக்கள் மொத்தமாக கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 3.5% வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வியை தழுவியது. இந்த முறை 2026 சட்டசபை தேர்தல் என்பது அதிமுக திமுக என்ற போட்டி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் என்ற மூன்றாவது கட்சியும் தற்பொழுது அரசியலில் வந்திருப்பதால் அரசியல் களமை முற்றிலுமாக மாறுபடும். ஏனென்றால் கேம் சேஞ்சராக இந்த இடத்தில் விஜய் அவர்கள் வருவார். நாம் ஏற்கனவே கூறியபடி அதிமுக அல்லது திமுக இவர்கள் இருவரும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு விஜய் அவர்களது உதவி தேவைப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. அதை எப்படியாவது தங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர அரசியல் பிரயாணமும் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதாவது சிறு சிறு கட்சியினர்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது, நமது முழு எதிரி திமுக மட்டும்தான், திமுகவை மட்டும்தான் விமர்சனம் செய்ய வேண்டும், திமுகவின் கூட்டணி கட்சிகளை கூட விமர்சனம் செய்யக்கூடாது, எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் கூட்டணியில் இருந்து விலகலாம் என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது எந்தெந்த தொகுதிகளுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2026 சட்டசபை தேர்தலையொட்டி ஜூலை 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதுதான் சுற்றுப்பயணத்தின் நோக்கம். ஜூலை 7ஆம் தேதி சுற்றுப்பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பதை வசனமாக வைத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதால் மட்டும் வெற்றியடைந்து முடியுமா என்று கேட்டால், அதிமுகவின் தொண்டர்கள் பூத் கமிட்டிகளை சரியான முறையில் வழிநடத்தி மக்களிடம் அதிமுகவின் ஆட்சியில் செய்த ஒவ்வொரு திட்டங்களையும், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதா, அதை ஆதாரத்துடன் நிரூபித்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை கோவையில் இருந்து ஆரம்பிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைவு செய்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கோவை புறநகர் வடக்கு ஜூலை 8ஆம் தேதி, கோவை மாநகர் ஜூலை 10ஆம் தேதி, விழுப்புரம் என கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். முதற்கட்டமாக ஜூலை 21ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இந்த பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கை கொடுக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக அது 70% வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் பொழுதும் எல்லா கட்சிகளும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளத்தான் செய்யும். ஆனால் வெற்றி என்பது மக்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்துவிட்டது. இதற்கு முன்னால் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்கள் பாஜகவினர்கள் என்ற வசனத்தை வைத்துதான் ஆட்சியை கைப்பற்றியது என்று பலரும் கூறி வருகிறார்கள். இந்த முறை அதே வசனத்தை திமுக கூறுமா அல்லது நாங்கள் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று வாய் வார்த்தையாக மட்டும் கூறினால் போதாது, அந்த இடத்தில் ஆதாரத்தை காட்டினால் நிச்சயம் திமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்று விட வேண்டும் என்று மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் தொண்டர்கள் எடப்பாடிக்கு கை கொடுப்பார்களா? 2-3 அணியாக அதிமுகவில் பிரிந்து கிடப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு
தற்பொழுது தலைவலியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் வேறு வழி கிடையாது. இந்த கடைசியான கடந்த 8 முதல் 11 தேர்தல்களில், இடைத்தேர்தல் உட்பட 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது. கடைசியாக சட்டசபை தேர்தல் எதிர்நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறார். இந்த இடத்தில் 2-3 அணியாக இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒரே கட்சியின் வழிநடத்துதல் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்று அரசியல் தொடர்பாளர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமியின் இந்த அரசியல் சுற்றுப்பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அரசியல் சுற்றுப்பயணம் எடப்பாடிக்கு கை கொடுக்குமா அல்லது தோல்வியில் முடியுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.